ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தட்டாம்பயிறு உருளைக்கிழங்கு குருமா. வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு சோம்பு போட்டு பட்டை போட்டு நல்லா வதக்கணுன்னே ஒரு பல்லாரி வெட்டி போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை வதக்கிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கினோடனே ஒரு தக்காளியை வெட்டி போட்டு நல்லா வதக்கின உடனே மஞ்சள்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், இது எல்லாம் போட்டு நல்லா வதக்கின உடனே கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டு நல்லா கொதித்து பச்சை வாசனை போன உடனே தான் இந்த தேங்காய் முந்திரி சோம்பு பேஸ்ட்டை ஊற்றி நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கொதித்து நல்லா பச்சை வாசனை போன உடனே உருளைக்கிழங்கு தட்டாம்பயிறு வேக வச்சு தண்ணியோடு தூக்கி ஊற்றின உடனே அதுக்கு போட்ட உடனே நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டு கிண்டணும். நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் உப்பு கரெக்டாக இருக்குதான்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு இந்தளவு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு முழுசாக இருக்கிற உருளைக்கிழங்குலாம் கொஞ்சம் நல்லா நசுக்கி விட்டுட்டிங்கன்னா அதில் மசாலாலாம் போகும். சிக்கன் குழம்பு மாதிரி இருக்கும். சப்பாத்தி, பூரி, சாதம் இதுக்கு எல்லாத்துக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இது செஞ்சு பார்த்து சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். தட்டாம்பயிறு உருளைக்கிழங்கு குருமா ரெடி.